எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேங்க. இந்த வீடியோவில் முருங்கைக்காய் வச்சுட்டு ரசம் செய்ய போகிறோம். எத்தனையோ விதமான ரசம் இருக்குது. எல்லா விதமான ரசமும் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். முருங்கைக்காய் சீசன் இருக்கிறப்ப இந்த முருங்கைக்காய் பல்ப்பை வச்சுட்டு இந்த மாதிரி ரசம் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு சேர்க்காமலே இந்த மாதிரி ரசம் செய்யலாங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. முருங்கைக்காய் ரசம் செய்கிறதுக்கு பெரிய ஸ்பூன் ஓரளவு பச்சடி கரண்டின்னு வச்சுக்கோங்க. இல்லை 1 டீஸ்பூன் துவரம்பருப்பை நல்லா 2 முறை அலம்பி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே ஒரு பெரிய தக்காளி, ஒரே ஒரு தக்காளி அதையும் சேர்த்து ஓரளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் இதில் மஞ்சப்பொடி போட்டுடலாம். எப்போதுமே துவரம்பருப்போ பாசிப்பருப்பு எது வேக வச்சாலும் அதிலே கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சப்பொடி சேர்த்தாச்சு. அது மேலே ஒரு தட்டு வைக்கிறேன். முருங்கைக்காய், நல்லா பெரிய முருங்கைக்காய், ஒரே ஒரு முருங்கைக்காவை நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி மேலே வைக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கூட வேக வைக்கலாம். அந்த மாதிரி வேக வைக்கிறப்போ ரொம்ப இந்த முருங்கைக்காய் குழஞ்சிட்டு அந்த குச்சியெல்லாம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தனியாக குக்கர்லேயே தனித்தனியாக வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ வெயிட் போட்டுட்டு சிம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வேக விடுவோம். இப்போ பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி தனியாக முருங்கைக்காய் வேக வச்சு எடுக்கிறப்போ ரொம்ப சுலபமாக உள்ளே இருக்கிற பல்ப்பெல்லாம் பிரித்து எடுக்கலாங்க. இதே நீங்கள் சேர்த்து போட்டுட்டிங்கன்னா அரைக்கவும் முடியாது, வடிகட்டுறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இந்த மாதிரி வேக வச்ச அந்த முருங்கைக்காயில் இருக்கிற பல்ப்பை பாருங்கள், ஒரு ஸ்பூனால் எடுத்துடலாம். அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம சாம்பாருக்கு போடுற மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும். நல்லா பெரிய பீஸாக போட்டிங்கன்னா முருங்கைக்காய் வெந்தப்புறம் உள்ளே இருக்கிற பல்ப்பு அந்த பருப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஓரளவுக்கு மீடியம் ஸ்பூன், அதில் 1 டீஸ்பூன் மல்லி, அதே ஸ்பூனால் 1/2 டீஸ்பூன் மிளகு, அதே அளவு ஜீரகம், ஒரே ஒரு மிளகாய் சேர்த்து கொரகொரப்பாக மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க. எல்லார் வீட்லேயும் ரசப்பொடி இருக்காது, சாம்பார் பொடி இருக்கும். அதனால தான் இந்த பொடி அரைச்சி காமிக்கிறேன். ரசப்பொடி இருந்தால் இந்த பொடி பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அடுத்தது இந்த வேக வச்ச முருங்கைக்காவுடைய பல்ப்பு. அடுத்தது இது கூட நம்ம வேக வச்ச அந்த துவரம்பருப்பு, தக்காளி, தண்ணி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணியை வடிச்சிட்டு நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். வானலியில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் இதை தாளித்தாதாங்க வாசனையாக நல்லாயிருக்கும். ஒரு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சோடனே குண்டு மிளகா இருந்ததுனால 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீளமான மிளகானா ஒரே ஒரு வரமிளகாய். இது கூட தேவையாக இருந்தால் பூண்டு கூட 4 தட்டி போட்டு சேர்த்துக்கலாம். இதில் பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மல்லி, மிளகு, ஜீரகம், அந்த மிளகாயை நல்லா நெய்யில் வறுத்துட்டு இப்போ சின்ன ஸ்பூனால் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா நெய்யில் வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த துவரம்பருப்பு, தக்காளி, முருங்கைக்காய் விழுது சேர்த்துக்கலாம். புளி கரைசல், நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நிறைய ஒரு 1/4 லிட்டர் அளவு தண்ணி விட்டு அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொதிக்க வைக்கணும். இது நல்லா திக்காகிடுங்க, நிறைய தண்ணி விடலாம். ஆனால் நான் ஒரு சூப்பு மாதிரி குடிக்கணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு தண்ணியோடு நிறுத்திக்கிறேன். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். 5 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். இதை நம்ம சாப்பிட்றப்போ இல்லை ஒரு சூப்பாக குடிக்கிறப்ப முருங்கைக்காயில் செஞ்சதுன்றதே தெரியாதுங்க. ஏன்னா நமக்கு இந்த பூண்டு கூட சேர்க்கல, அவ்வளோ நல்லாயிருக்கும். பூண்டு தவிர்த்துட்டு தாராளமாக நீங்கள் முருங்கைக்காய் மட்டும் சாப்பிடுவீங்கன்னா இந்த முருங்கைக்காய் சீசன் இருக்கிறப்ப இந்த மாதிரி ரசம் செஞ்சு பாருங்கள். சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், பவுலில் போட்டு உங்களுக்கு சூப்பு மாதிரியும் குடிக்கலாம். முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முருங்கைக்கீரை, முருங்கைக்காலாம் விட்டமின் குறைபாடு இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை அடிக்கடி சாப்பிடுங்க, முடி வளர்ச்சிக்கு நல்லது. ரசம் 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டான இந்த முருங்கைக்காய் ரசம் நீங்களும் அவசியம் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.